உலக யாத்திரையில நம்ம ரொம்ப பிஸி ஆயிட்டோம், ரொம்ப பிஸி. இந்த ரொம்ப பிஸியில இயேசுவின் அன்பை சொல்றதில்ல, ஆராதனைக்கு வர்றதே பெரிய பாடு. இந்த உலகம் அவ்வளோ பிஸியா நம்ம நடத்திக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க, இந்த பிஸி என்ற விஷயத்தை கொலை பண்ணணும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அலுவல், இந்த பிஸி என்ற விஷயத்தை கொலை பண்ணணும். ஏன்னா இந்த பிஸி பிஸி பிஸின்னு ஓடிக்கிட்டு கடவுளுக்கு நேரத்தையே கொடுக்க மாட்டேன், கடவுளுக்கு நேரத்தையே கொடுக்க மாட்டேன். என் படிப்பு முக்கியம், என் படிப்பு முக்கியம், என் படிப்பு முக்கியம், என் வேலை முக்கியம், என் வேலை முக்கியம், வியாபாரம் முக்கியம், என் வியாபாரம் முக்கியம், என் குடும்பம் முக்கியம், என் குடும்பம் முக்கியம். கடவுள் பார்த்து சொல்லுவார், சரி போ, முக்கியம் தான், போங்க. எப்போ நீங்க முக்கியமோ நான் முக்கியமோ அப்போ வாங்க, ஆனா நான் ஏத்துக்குவேன். ஹல்லேலூயா. தள்ள மாட்டார். ஆனா கொஞ்சம் மனசாட்சி வேணும் இல்ல, பக்கத்துல கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். அந்த பிஸின்ற விஷயத்தை கொலை பண்ணிட்டு கொஞ்சமாவது கர்த்தருக்கு நேரத்தை விடணும், கொஞ்சமாவது அவரை குறித்து சொல்ல நேரத்தை விடணும், கொஞ்சமாவது அவரை குறித்து நேசிக்க நேரத்தை விடணும், கொஞ்சமாவது. இதே நான் என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல முடியுமா? பிஸி பிஸி பிஸி, நீங்க அங்க போறீங்க இங்க போறீங்க. மனைவியும் இப்படிதான், கணவனும் இப்படிதான். மனைவி ஒரு பக்கம் அங்க போய்கிட்டே இருப்பான், இங்க போய்கிட்டே இருப்பான். மனைவி கணவன் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும், பிள்ளைங்க போய்கிட்டே இருக்கும். பிஸி பிஸி பிஸி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிஸி பிஸி பிஸி. அப்புறம் தலை தான் பிஸி ஆயிடும். கனடா பிஸி, பிஸி ஆகிவிடத்த தலை சூடாயிடும். தலை சூடாகி வீட்டில் எல்லாம் சூடாகி அப்புறம் சாப்பாட்டு நேரத்தில் சண்டம், குடும்ப ஜெபம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. நம்ம ஆண்டவர் ஊழியத்தை செய்யறதுக்கு பிஸியாக இருக்கக்கூடாது. எப்போ அலுவலாக இருந்தாலும் அவருக்கு நேரத்தை ஒதுக்கணும், அவர்கிட்ட பேச நேரத்தை ஒதுக்கணும், அவரை குறித்து பேசவும் நேரத்தை ஒதுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஜீவ தண்ணீர் அவர்தான் என்பதை அவள் அறிந்து விட்டாள். மேசியா அவர்தான் என்று அவள் அறிந்து விட்டாள். கிறிஸ்து அவர்தான் என்று அவள் அறிந்து விட்டாள். தீர்க்கதரிசி அவள்தான் என்று, தேவன் அவர்தான் என்பதை அவள் அறிந்ததனால தண்ணி குடம் ரெண்டாவது தான். ஹல்லேலூயா. பிஸி ரெண்டாவது தான். பக்கத்துல பார்த்து கொஞ்சம் சத்தமாவே சொல்லிடுங்க, பிஸி ரெண்டாவது தாங்க, தண்ணி குடம் ரெண்டாவது தாங்க, முதல்ல இயேசுவை குறித்து சொல்றது தான்.